இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் செய்யாத ஒரு வீடியோ. யூஸ்டு செருப்பு, பயன்படுத்திய செருப்பு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக அந்த வீடியோ. உலகத்தில் இதான் ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செருப்பை வச்சு தான். இந்த செருப்பு ஒரு பிராண்டு, கம்பெனி பேர் தெரியுதா? CREOZ. சரி, இதுதான் அந்த கம்பெனி செருப்போட நேம். நான் கக்கூஸ் போகிறதுலேருந்து கல்யாண வீடு போகும்போதும் யூஸ் பண்ணுற ஒரே செருப்பு இதுதான். நிறைய பேர் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த ஒரு செருப்பு போடுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு செருப்பு, ஒரு செப்பல், அப்புறம் டாய்லெட்டுக்கு ஒரு செப்பல், வெளியே நடக்கும்போது ஒரு செப்பல், அப்படி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை. கல்யாண வீடு டு கக்கூஸ் ஒரே செப்பல் தான் இது. நீ கிழிஞ்சி தேஞ்சு போன அப்புறம் தான் அடுத்த செப்பலே வாங்குவேன். இந்த செப்பல் வாங்குறதுக்கான காரணம் தான் இந்த வீடியோ. நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிவி நிகழ்ச்சி, அதுக்காக நான் போயிருந்தேன். அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போகும்போது நான் போட்டு போன செப்பல் பாருங்கள், இதுதான். இந்த செப்பல் தான் போட்டு போனேன். தெரியுதா? எதுவும் பெருசளவு தேவையில்லை. இந்த நான் செப்பல் யூஸ் பண்ணி இப்போ கிட்ட ஒரு வருஷம் மேலே யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இந்த செப்பல் போட்டு தான் நான் அந்த டிவி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு சாதாரண ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் போட்டு தான் போயிருந்தேன். அப்போ அங்கே என்ன அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாள் என் காலில் கிடந்த இந்த சில்பர், இந்த செருப்பு, இந்த செப்பலை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இதை போட்டுட்டு அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற போகிறீங்கன்னு. அப்போ இந்த செருப்பு போட்டால் என்ன செருப்பு போட்டால் என் பங்கு பெற கேமரா அங்கேனா அந்த நிகழ்ச்சியில் ஒரு சுற்றி வச்சு ஒரு 3-4 கேமரா ஒரே நேரத்தில் ரவுண்டிங்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பெரிய கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ முந்தின நாள் நான் நைட்டில் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை நான் அங்கே ஒரு சின்ன ஒரு என்னலாம் ஒரு ஒத்திகை மாதிரி பார்ப்பாங்க. ஒரு சின்ன முன்கூட்டியே இது பார்ப்பாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்த எப்படிலாம் பார்ப்பாங்க. அப்போ சனிக்கிழமை என்ன அங்கே வர சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை நாங்கள் போயிட்டேன். அப்போ அங்கே அந்த என்ன கூப்பிட்டாலும் நீங்கள் கேட்குறாரு, இந்த செப்பல் போட்டால் நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு, நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போகிறீங்கன்னு. அப்போ செப்பலை போட்டியா? நான் போனது இந்த செப்பலுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு சாதாரண நார்மல் மனுஷனாக தான் போனேன். அப்புறம் என்னடா இப்படி கேட்டாருன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரியே, அன்னைக்கு அந்த சனிக்கிழமை அந்த ஒத்திகை பார்த்து முடியும்ல நைட்டு, அது முடிஞ்சு பெரிய ஒரு சிட்டி தான். ஆனால் எங்களுக்கு தங்க வச்சுருந்த ரூமு ரொம்ப உள் ஏரியா. அங்கேருந்து எனக்கு வெளியே ரொம்ப தூரம் போகணும். 9:30 தான் கொண்டு விட்டாங்க என்ன அந்த ரூமில். அங்கேருந்து இந்த செப்பல் வாங்குறதுக்காக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரை நைட்டு 10 மணி 10:15 தான் அந்த செப்பல் எனக்கு கிடச்சி ஒரு கடையில். அங்கே அந்த கடையை அடைக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. அப்போ நான் போய் அந்த கடையில் இந்த செப்பலை வாங்கினேன். இதோட விலை 420-400 கொடுத்தேன் கரெக்டாக. ஆனால் பாருங்க, நான் நிறைய செப்பல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செப்பல் மாதிரி உழைச்சதே கிடையாது. அவ்வளோ உழைப்பு. நான் எங்கே வேணாலும் இதான் போட்டு போகிறேன். இப்போ கிளியவும் இல்லை. ஒரே இடத்துல நாய் கடிச்சிருந்து தெரியுதா? இந்த பாகத்தில் ஒரு சின்ன ஒரு கீரல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் நாய் கடிச்சு சின்ன ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. இல்லாத அந்த செப்பல் இங்கே வேறு தேவையும் இல்லை. எவ்வளோ கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் மேலே ஆகுது. நான் ஃபுல் டைம் இதுதான் யூஸ் பண்ணேன் எங்கே போனாலும். ஆனால் இது அவ்வளோ உழைப்பு. இந்த பிராண்டை பார்த்துருக்குங்க, தெரியுதா? CREOZ. இந்த பிராண்டை பார்த்துருங்க. இந்த பிராண்டு செப்பல், இந்த பிராண்டு தெரியல, இந்த பிராண்டில் இந்த செப்பல் நம்பி வாங்கலாம், நம்பிக்கையாக வாங்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு செப்பல், செருப்பு, நம்பி வாங்கலாம். இதுக்காக தான் இந்த மெயின் காரணம் சொல்லணும்னா பார்த்துங்க, அந்த என்ன ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே எனக்கு சில்பர் போட்டு இதாக போட்டு பாடுறீங்கன்னு கேட்டுருங்க. அதுக்காக அந்த இதை கேட்டாங்க. அதுக்காக நான் அந்த செப்பல் வாங்கினேன். இப்போ இது பயன்படாமல் இருக்குது. இதை நான் தூர போடலை. எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த செருப்பில் ஏதாச்சும் டேமேஜ் கிழிஞ்சி தேஞ்சு போய் ஓட்டை விழுற வரை நீ போடுவேன். இந்த இடத்துல நீ ஓட்டை விழணும். ஓட்டை விழுந்த பிறகு தான் இதை தூர போடுவேன். இது ஓட்டை விழுந்து தூர போட்ட பிறகு அடுத்த நம்ம ஸ்டெப்னி, வண்டிக்கு ஸ்டெப்னி வைப்பாங்க, அது மாதிரி இதில் ஸ்டெப்னியாக இருக்குது. அது கிழிஞ்சு போன பிறகு யூஸ் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கேன். நன்றி. உலகிலே முதல் வேர்ல்டு ஃபஸ்ட்டு யூஸ்டு செருப்பு, யூஸ்டு செப்பல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, வணக்கம்.